வணக்கம். மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்பம். இத்தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் பார்க்க இருப்பது நெற்பயிரில் பூச்சி மேலாண்மையும் பூச்சிக்கொல்லிகளும். பயிர் சாகுபடியில் பூச்சி மேலாண்மை என்பது இன்றியமையாத ஒரு யுத்தியாகிவிட்டது. பூச்சிகளின் எண்ணிக்கை தகுந்த காலத்தில் கட்டுப்பாட்டு முறை அறிந்து பூச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். பொருளாதார சேதநிலை எட்டாத வரையில் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த தேவையில்லை. மேலும் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளாலும் கட்டுப்படுத்த இயலாத நிலை ஏற்படும் போது சரியான பூச்சிக்கொல்லிகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் மட்டும் பயன்படுத்தினால் மகசூல் பாதிக்காதவாறு பயிர்களை பாதுகாக்கலாம். பூச்சிகளிடமிருந்து இளம் பயிரினை காத்திட விதை நேர்த்தி செய்திடுவேர். விதை நேர்த்தி செய்திட இமிடாக்ளோர்பிரைடு 48% FS என்ற மருந்தினை கிலோ விதைக்கு 2.5 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். நாற்றாங்காலில் பூச்சி மேலாண்மை. இலைப்பேன் தெரிந்தால் மோனோக்ரோட்டோபாஸ் 40 மில்லி அல்லது தயோமிதாக்சோம் 4 கிராம் 20 சென்ட் அளவிற்கு உபயோகிக்க வேண்டும். பச்சை தத்து பூச்சி தென்பட்டால் 2.5 சென்டிமீட்டர் நீரை பராமரித்து கார்போஃபியூரான் 3% குருணையை 3 கிலோ என்ற அளவில் 20 சென்டில் தூவ வேண்டும். கூண்டுப்புழு தென்பட்டால் மோனோக்ரோட்டோபாஸ் 40 மில்லி அல்லது குயினல் பாஸ் 80 மில்லி 20 சென்டிற்கு உபயோகப்படுத்தவும். படைப்புழு தென்பட்டால் மாலை நேரங்களில் நீரை வடித்துவிட்டு குளோரிபைரிபாஸ் 80 மில்லி தெளிக்கவும். தண்டு துளைப்பான் அல்லது இலைச்சுருட்டு புழு தென்பட்டால் கீழ்கண்ட மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தலாம். அசிப்பேட் 75 SP 670 முதல் 1000 கிராம் வரை தெளிக்கவும். அசார்டிராக்டின் 0.03% 1000 மில்லி அல்லது கார்போசல்ஃபான் 25 EC 800 முதல் 1000 மில்லி. கார்டாப் ஹைட்ரோக்ளோரைடு 50 SP 1000 கிராம். குளோரான்ட்ரினிலிப்ரோல் 18.5% 150 மில்லி. குளோரிபைரிபாஸ் 20 EC 1250 மில்லி. தயோக்ளோர்பிரைடு 21.7% 500 கிராம். தயோமிதாக்சம் 25 WG 100 கிராம். ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி இலைச்சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்தலாம். பச்சை தத்து பூச்சி தென்பட்டால் நடவு செய்த 15 மற்றும் 30 நாட்களுக்கு பிறகு 2 முறை தெளிக்கவும். பிப்ரோனில் 5 SC 1000 முதல் 1500 கிராம். இமிடாக்ளோர்பிரைடு 18.8 SL 100 முதல் 125 மில்லி. தயோமிதாக்சம் 25% 100 கிராம். நடவு வயலில் புகையான் தென்பட்டால் பின்வரும் பூச்சிக்கொல்லிகளில் ஏதேனும் ஒன்றை தெளிக்கவும். ஃபிப்ரோபேசின் 20% S 800 மில்லி. கார்போசல்ஃபான் 25 EC 800 முதல் 1000 மில்லி. குளோரான்ட்ரினிலிப்ரோல் 18.5% SC 150 கிராம். குளோரிபைரிபாஸ் 20 EC 1250 மில்லி. ஃபெனோபுகார்ப் 50 EC 500 முதல் 1500 மில்லி. பிப்ரோனில் 5% SC 1000 முதல் 1500 மில்லி. இமிடாக்ளோர்பிரைடு 17.8% 100 முதல் 125 மில்லி. ஆணை கொம்பன் தென்பட்டால் கார்போசல்ஃபான் 800 முதல் 1000 மில்லி. குளோரிபைரிபாஸ் 1250 மில்லி. பிப்ரோனில் 1000 முதல் 1500 கிராம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை தெளித்து கட்டுப்படுத்தலாம். இலைப்பேன் தென்பட்டால் அசார்டிராக்டின் 0.15% 1.5 முதல் 2.5 கிலோ. தயோமிதாக்சம் 25% WG 100 கிராம். இவற்றில் ஏதேனும் ஒன்றை தெளித்து கட்டுப்படுத்தலாம். கூண்டுப்புழு தென்பட்டால் ஃபென்தோயேட் 50 EC மருந்தினை 1000 மில்லி ஒரு ஹெக்டேர் என்ற அளவிற்கு தெளித்து கட்டுப்படுத்தலாம். எதிர்நாவாய்ப்பூச்சி தென்பட்டால் கீழ்வரும் மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை ஒரு வார இடைவெளியில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தவும். குயினல் பாஸ் 1.5% தூள் 25 கிலோ அல்லது மாலத்தியான் 50 EC 500 மில்லி. நடவு வயலில் கரையான் தென்பட்டால் குளோரிபைரிபாஸ் 1.5% பவுடர் 25 கிலோ ஹெக்டேருக்கு தூவவும். நன்றி.